விஷ்ணு! இல்லை, அசுரனாகவும் இல்லை. உடலும் தலையும் வேறாகிவிட்டது. செயல்களும் எண்ணங்களும் வேறாகிவிட்டது. என்னுடைய இந்த நிலைமைக்கு உண்மையை கேலி செய்தவன் யார்? யார் அவன்? சிமிகா பெற்றெடுத்த புதல்வனை தாக்கியது யார்? சனி. சாத்தியமில்லை. என்னால் மீண்டும் தோல்வியை ஏற்றுக்கொள்ள இயலாது. இம்முறை ராகு தன்னுடைய எல்லையை அஞ்சனை தாயே, தாங்கள் இங்கா? அது என்ன தாயே? அதுவா, அனுமனுக்கு விளையாட்டுத்தனம் அதிகமாகிவிட்டது. ஏற்கனவே அவன் குறும்புக்காரன், இப்பொழுதோ சித்திகள் அதிகமாகி. உன்னையே நீ எடுத்துக்கொள். நீ அவனுக்கு உதவி புரிந்தாய், இழைப்பதற்கு பார்த்தாய். உன் சபதமும் முறிந்திருக்கும். ஆனால் அதற்காக தாயை தாக்கியவனை அப்படியே விட்டுவிட. உன்னை தேடி மன்னிப்பு கேட்க வந்திருக்க வேண்டும் அல்லவா? நான் எப்பொழுதுமே சனிக்கு ஆதரவாக இருந்திருக்கிறேன். ஆனால் இம்முறை சனி அவனுடைய எல்லையை மீறிவிட்டான். அடுத்ததற்கான தண்டனையை அவன் அனுபவித்துதானே ஆக வேண்டும். சனி ஒன்னும் அவ்வளவு கெட்டவன் இல்லை. என்ன செய்வது? மகாதேவர் அலோகம் செல்கிறேன். கணேசன் அவனை தண்டிக்கின்றான். அதுவும் முறைதான். அவனுக்கு கிடைக்க வேண்டியதுதான். அனுமான் திருந்தி விடுவான். ஆனால் நான் என்ன நினைத்தேன் என்றால், நான் நிச்சயமாக என் தாயாரின் முயற்சி வெற்றியில் தான் முடியும். தாக்குதல் பலமாக இருக்கும். நீதியை நிலைநாட்டுவதே இவனுடைய செயலாகும். கர்ம பலன் அளிப்பவன் சனி. கர்ம பலனை அளிப்பதற்கு நீ தயார்.